ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம ரொம்பவே சூப்பரான டேஸ்ட்டில் ஒரு சிக்கன் கிரேவி எப்படி செய்கிறதுன்னு தான் பார்க்க போகிறோம். இது செய்கிறது ரொம்பவே ஈஸி, அதே போல் டேஸ்ட்டும் செம்மையாக இருக்கும். வாங்க எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். நான் வந்து 1/2 கிலோ நாட்டுக்கோழி எடுத்திருக்கேன். இது வந்து பிஞ்சு கோழினால சீக்கிரமே வெந்துடும். நீங்கள் வந்து கொஞ்சம் வேகிறதுக்கு டைம் எடுக்கிற கோழியாக இருந்தால் குக்கரில் ஒரு 4-5 விசில் வச்சு வேக வச்சு எடுத்துக்கோங்க. ஸ்டவ்வில் கடாயை வச்சுட்டு 4 காஞ்ச மிளகாய், 2 கிராம்பு, 1 ஏலக்காய், ஒரு சின்ன துண்டு பட்டை, கூடவே 5 முந்திரி. இதில் வந்து நம்ம எண்ணெய் எதுவும் சேர்க்காமல் இதை வந்து நம்ம ட்ரை ரோஸ்ட் பண்ணிக்கலாம். நல்லா வறுபட்டதும் ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிவிட்டு இதை நல்லா ஆற விட்டுருங்க. நம்ம வறுத்து வச்சுருக்க காஞ்ச மிளகாய், முந்திரி, அந்த பட்டை, கிராம்பு, ஏலக்காய் எல்லாத்தையும் மிக்ஸி ஜாரில் சேர்த்துட்டு இதை வந்து ஃபஸ்ட்டு குறப்பாக அரைச்சிக்கலாம். இது கூட 2 மீடியம் சைஸ் தக்காளி கட் பண்ணி வச்சுருக்கேன். அதையும் இது கூட சேர்த்து நல்லா ஸ்மூத் பேஸ்ட்டாக அரைச்சிக்கலாம். தக்காளி வந்து நல்லா ரெட் கலராக எடுத்திங்கன்னா சிக்கன் கிரேவி வந்து நல்ல கலராக இருக்கும். இது இருக்கட்டும். இப்போ ஒரு கடாயில் நம்ம வந்து 4 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் சேர்த்துக்கலாம். எண்ணெய் சூடானதும் நல்லா பொடுசாக கட் பண்ண ஒரு பெரிய வெங்காயம் நம்ம வந்து இந்த எண்ணெயில் சேர்த்து நல்லா வந்து வதக்கிக்கலாம். வெங்காயம் லைட்டாக வதங்கிருச்சு. இப்போ வந்து 2 டீஸ்பூன் அளவு இஞ்சி பூண்டு விழுது, 2 டீஸ்பூன் தயிர் சேர்த்துட்டு இதோட பச்சை வாசனை போகிறது வரைக்கும் நல்லா வதக்கிக்கோங்க. இப்போ வந்து வெங்காயம், இஞ்சி பூண்டு, தயிர் எல்லாம் சேர்த்து நல்லா வதங்கி வந்திருக்கு. இது கூட ஒரு 1/4 டீஸ்பூன் மஞ்சள் தூள், 1 டீஸ்பூன் மிளகாய் தூள், 1 டேபிள் ஸ்பூன் மல்லித்தூள், இது எல்லாத்தையும் சேர்த்துட்டு நம்ம நல்லா கலந்து விட்டுக்கலாம். இது போல் நல்லா கலந்து விட்ட பிறகு கொஞ்சமாக தண்ணி தெளித்து விட்டு நல்லா வந்து வதக்கிக்கோங்க. நம்ம சேர்த்துருந்த மசாலா தூளோட பச்சை வாசனைலாம் போயிடுச்சு. தண்ணி தெளிச்சிருந்தாலும் அது எல்லாமே நல்லா சுண்டி வந்துடுச்சு. இப்போ வந்து நம்ம சிக்கனை சேர்த்துக்கலாம். இது போல் அந்த சிக்கன் மசாலா எல்லாமே நல்லா கலக்கிற மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. இது கூட நம்ம ஃபஸ்ட்டே அரைச்சி வச்சுருந்தாலும் முந்திரி, மிளகாயெல்லாம் வறுத்துட்டு அந்த பேஸ்ட் வந்து நம்ம இதில் சேர்த்துக்கலாம். கொஞ்சமாக மிக்ஸி ஜாரில் தண்ணி விட்டு அதையும் இதில் சேர்த்துட்டு இதை வந்து நம்ம நல்லா கலந்து விட்டுக்கலாம். இப்போது இந்த சிக்கனுக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துட்டு இதை நல்லா கலந்து விட்டு நம்ம ஒரு 5-10 நிமிஷத்துக்கு நம்ம இந்த தண்ணியிலே நல்லா வந்து கலந்து விட்டு வேக விடணும். பார்த்திங்கன்னா நல்லா சிக்கன் அப்புறம் வந்து மசாலா எல்லாமே சேர்ந்து நல்லா திக்காகி வர சமயத்தில் நம்ம வந்து ஒரு 1/4 லிட்டர் போல் தண்ணி சேர்த்துக்கலாம். இதை இப்போ நல்லா கலந்து விட்டு நம்ம மூடி வச்சு இதை வந்து நல்லா திக்காகிற வரைக்கும் நம்ம வந்து வேக விடணும். அப்பப்போ மூடியை எடுத்துகிட்டு நல்லா கலந்து விட்டுக்கோங்க. குக்கரில் வேக வச்சுருந்திங்கன்னா ஃபஸ்ட்டு கறியை மட்டும் எடுத்து சேர்த்துட்டு திரும்ப வந்து நம்ம தண்ணி சேர்க்குற சமயத்தில் வேக வச்ச தண்ணியை வந்து நம்ம சேர்த்து செய்யலாம். இப்போது சிக்கன் கிரேவி நல்லா திக்காக ரெடி ஆகிடுச்சு. நம்ம இப்போ வந்து கொஞ்சமாக மல்லி இலை தூவி விட்டு ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிடலாம். இந்த சிக்கன் கிரேவி வந்து ரெஸ்டாரண்ட் ஸ்டைலில் ரொம்பவே டேஸ்ட்டாக சூப்பராக இருக்கும். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், இந்த சிக்கன் கிரேவி ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.